பல்வேறு விதமான வன்கொடுமைகள் நாளுக்கு நாளாக தொடர்ந்து அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது. இந்த வன்கொடுமை சார்ந்த பிரச்சனைகளை காவல் நிலையத்திற்கு பாதிக்கப்பட்டவர்கள் கொண்டு சென்று கொடுக்கக்கூடிய புகார் மனுவினை பெற்றுக் கொள்ளக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் முறையாக விசாரணை மேற்கொள்ளாமல் அந்த விசாரணையை ஏதோ 10ஓடு 11ஆக அதனை எடுத்துக்கொண்டு இங்கு இருக்கக்கூடிய உயர் சாதிகள் என்று சொல்லக்கூடிய அரசியலில் பின்புலம் கொண்ட ஆகிற அரசிற்கோ ஆள துடிக்கின்ற அரசிற்கோ அடிபணிந்து வேலை செய்யக்கூடிய வேலையைத்தான் இன்று வரை நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு காவல் நிலையங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் ஒரு செயல்பாட்டினை புதுச்சத்திரத்தினுடைய காவல் ஆய்வாளர் ஒருபடி மேலே சென்று அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். காவல் ஆய்வாளருக்கு கொடுக்கப்பட்ட பணி என்ன? ஒரு புகாரை வாங்குறோம், அந்த வாங்கப்பட்ட அல்லது கொடுத்த புகாரை முறையா பரிசீலனை பண்ணி அந்த புகாரு உண்மைத்தன்மை இருக்கா இல்லையா அல்லது அந்த புகாருடைய செயல்பாடு என்ன அப்படிங்கறத முதல்ல முறையா பரிசீலனை பண்ணணும். இப்ப இங்க இருக்கக்கூடிய நாமக்கல் மாவட்டத்துடைய காவல்துறை என்ன பண்ணுதுன்னா, அந்த புகாரை வாங்கிக்கிட்டு யார் பாதிக்கப்படுறானோ அவனை ஸ்டேஷனுக்கு வெளியே நிக்க வச்சுட்டு, எவெல்லாம் அரசியல் பின்புலம் இருக்கிறவன், இங்க இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சாதி வெறியர்களை ஸ்டேஷனுக்குள்ள உட்கார வச்சுக்கிட்டு ஒரு கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடிய இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்திருக்கிறாங்க. இது தமிழக வரலாற்றிலேயே மிகவும் கேவலமான, வன்மையா கண்டிக்கத்தக்க ஒரு செயல்பாடு. இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான செயல்பாட்டை தான் நாமக்கல் மாவட்டத்துடைய காவல்துறை அதிகாரிகள் ஒரு சில பேர் செஞ்சிட்டு இருக்கீங்க. இது ஏன் நம்ம சுட்டி காட்டுறோம்? புதுச்சத்திரம் காவல் நிலையத்துல காவல் ஆய்வாளர் கோமதிமரம். இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒரு புகாரை கொடுக்குறாங்க. இந்த புகாரை வாங்கி அந்த ஸ்டேஷன் லிமிட்ல இருக்கக்கூடிய கண்ணியங்காட்டில் இருக்கக்கூடிய பிரசாந்த் என்ன பண்றாரு, ஒரு சக ஓட்டுநர் மத்தியில வண்டியை நிறுத்துறாரு. இந்த வண்டியை நிறுத்தும் போது அங்க இருக்கக்கூடிய சாதிவாதிக்கு ஒரு பிரச்சனை. உங்களுக்கு தான் தனியா ஒதுக்கி இருக்கிறமே, உங்களுக்கு தான் தனியா கொடுத்திருக்கிறமே இடத்த, நீங்க போய் அங்க போய் வண்டியை நிறுத்திக்கோங்க. இப்ப எவ்வளவு பெரிய சாதிய புத்தி. சரி, இந்த செயல்பாட்டை அவரு யதார்த்தமா தான் ஹேண்டில் பண்றாரு. இப்ப பிரசாந்த் உனக்கு என்ன இடத்துல நிறுத்தி இருக்கிறோமோ அதே இடத்துலதான் நாங்களும் நிறுத்திருக்கோம், எங்களுக்கு மட்டும் என்ன தனியான இடம் அப்படின்னு சுட்டி காட்டுறாரு. இதைய கேள்வி கேட்டதுக்கு பொறுத்துக்க முடியாம அங்க இருக்கக்கூடிய சாதியவாதி பிரசாந்த் என்ன பண்றாருன்னா, பிரகாஷ் தகாத கண்ணா பின்னான்னு பேசி அவர் ஒரு படி போய் கார்ல உட்கார்ந்து இருக்கும் போது அடிச்சே போடுறாரு கண்ணாடியை. இப்ப இந்த பிரச்சனை ஸ்டேஷனுக்கு போகுது. இந்த ஸ்டேஷன்ல பாதிக்கப்பட்ட வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட என்னன்னா இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க, ஏங்க பொது இடத்துல சண்டை போட்டது, கார் கண்ணாடி அடிச்சது எல்லாமே வன்கொடுமை ஆகுமா அப்படின்னு வர ஒரு கேள்வி. உண்மையாலுமே சொல்றேன், வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை முறையா படிச்சிருந்தாலோ அல்லது ஒரு முறையான சமூக பார்வை இருந்திருந்தா இப்ப அங்க இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் பேசியிருக்க மாட்டாரு. என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் வன்கொடுமையில வராதுங்க, இது ஏங்க பெருசு படுத்துறீங்க. யார் சொல்றா? காவல் ஆய்வாளர் சொல்றாங்க, புதுச்சத்திரத்துடைய காவல் ஆய்வாளர். இப்ப நான் என்ன கேட்கிறேன், அப்பயே நான் சொன்னோம், வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்ன சொல்லுது? சாதிய மனநிலையில், சாதிய சிந்தனையில் ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவரை உள்நோக்கம் கொண்டு துன்புறுத்தினால் அல்லது உள்நோக்கம் கொண்டு
அடிக்க முற்பட்டாலோ அல்லது அடிக்க துணிந்தாலோ அது வன்கொடுமையில குற்றம்னு சொல்லுது. இப்ப இந்த நிலைப்பாடு தன்மையை நம்ம சுட்டி காட்டினதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய ஓட்டுநருடைய அசோசியேஷன் ஓட்டுநர்கள் பூரா அழைச்சி ஸ்டேஷன்ல பேசுறாங்க. நடந்த சம்பவம் உண்மை, அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. காவல் ஆய்வாளர் உணர்றாரு. இவங்க உணர்ந்ததுக்கு அப்புறம் எஃப்ஐஆர் போடுறாங்க. எஃப்ஐஆர் போடுறதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டா, விசாரணைக்கு உட்படுத்த சொன்னோம். இப்ப என்ன பண்ணும், வன்கொடுமையில வழக்கு பதிவு பண்ணா முதல்ல விசாரணை கைது பண்ணி கோர்ட்ல ஆஜர்படுத்தணும். கோர்ட்ல ஆஜர்படுத்தி அவன் குற்றமற்றவர் குற்றவாளி ஏதாவது ஒண்ணு கோர்ட்டு தீர்ப்பு சொல்ல போகுது. இங்க இருக்கக்கூடிய ஆளுகிற அரசுடைய பிரதிநிதிகளுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு அடிமட்டத்தனமான வேலையை என்ன பண்றாங்கன்னா, காவல் ஆய்வாளர் கைது பண்ணாம அந்த நடவடிக்கையை எம்ம பண்றாங்க. இது எவ்வளவு பெரிய கேடு கட்ட ஒரு வெக்கப்பட வேண்டிய விஷயம் இல்லையா? ஒரு வழக்கை பதிவு பண்றோம். அந்த வழக்கை பதிவு பண்ண பிறகு விசாரணையில உண்மைத்தன்மை தெரியுது. உண்மைத்தன்மை தெரிஞ்ச பிறகும் கூட என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வழக்கு மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு சொல்றாங்க. இதை மறுபடியும் நம்ம ரீகால் பண்ணிருக்கோம். நம்ம அதை விடுற மாதிரி இல்லை. ஏன் இதை சொல்றோம்னா, இங்க இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய மனநிலை எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆதிக்க சாதிகளுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு ஆதிக்க சாதிகாரன் என்ன சொல்றானோ, இங்க இருக்கக்கூடிய அரசியல் ஆளுகிற அரசு துறையில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் உண்மைத்தன்மை தெரிஞ்சிருந்தோம் பிரதிநிதிகளுக்கு இந்த சேவை செய்யக்கூடிய அடிமை பணி செய்யக்கூடிய வேலையை தான் செய்றீங்க அப்படிங்கறத தொடர்ந்து சுட்டி காட்டிட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து நாங்க வலியுறுத்தி மாவட்ட காவல்துறையை கண்டிச்சு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திட்டோம். ஆனா உண்மையாலுமே ஜனநாயக ரீதியா சட்டத்தை மதிச்சு செயல்படுத்தி இருந்தாங்கன்னா அல்லது இங்க இருக்கக்கூடிய காவல்துறை சட்டத்தை மதிச்சாங்கன்னா உண்மையாலுமே இங்க இருக்கக்கூடிய வன்கொடுமைகள் எல்லாமே மிகப்பெரிய அளவுக்கு சரியா இருக்கும். அல்லது வன்கொடுமை நிகழ்த்தக்கூடிய நபர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் வந்திருக்கும். ஆனா என்ன பண்றோம், இங்க இருக்கிறவங்க அதை செய்யாம தொடர்ந்து பட்டியலின மக்களை அச்சுறுத்தும் விதமாக அவர்களை அந்த வழக்கை வாபஸ் வாங்க வைக்கணும் அப்படிங்கிற பல்வேறு விதமான அந்த மன ரீதியான உளவியலை புகுத்தக்கூடிய வேலையை தான் இந்த காவல்துறை செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஒரு சில அதிகாரிகள் அப்படிங்கறத மனவேதனையோட சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. இதன் அடிப்படையில தான் தமிழ்நாட்டுல எங்கெங்கெல்லாமே வன்கொடுமை நடந்துட்டு இருக்கோ அங்கெல்லாமே தமிழ் புலிகள் தன்னுடைய செயல்பாட்டு வடிவத்தை மிக வீரியமாக இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய அந்த வழிகாட்டின் அடிப்படையில பல்வேறு போராட்டங்களை நாங்க நடத்திட்டு இருக்கிறோம். அதன் அடிப்படையில பல்வேறு மாற்றங்கள் வந்திருந்தாலும் கூட இங்க இருக்கக்கூடிய சாதிய கட்டமைப்பு, இங்க இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய அந்த அணுகுமுறை என்பது மிக வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு இடத்திற்கு நாங்க போகல. காவல்துறை எங்களை அந்த இடத்துக்கு போக விட்டுருக்கு அப்படிங்கிறது தான் இந்த நிலைப்பாடு. நீங்க நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா நாங்க கண்டன ஆர்ப்பாட்டமே நடத்த மாட்டோம், கண்டன பொதுக்கூட்டம் நடத்த மாட்டோம். நீங்க ஒழுங்கா செய்யாததுனாலதான் நாங்க என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா, இங்க இருக்கக்கூடிய ஜனநாயக ரீதியான போராட்டங்கள் இருக்க வேண்டியதா இருக்கு. தமிழ்நாடுடைய அரசிற்கு மிக முக்கியமாக கொண்டு செல்ல வேண்டிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு எங்களுக்கு உண்டு என்பதை நாங்க சுட்டிக்காட்டோம். இது இங்க மட்டுமா இருக்கா, சத்திரத்துல மட்டும் கிடையாது. அதே சத்திரத்துல ஆளுநர் அரசுடைய பிரதிநிதி ரவிய பிடிஓ ஆபீஸ்ல, புது சத்திரத்துடைய பிடிஓ ஆபீஸ்ல நடக்குது. இது சத்திரத்துல இன்னொரு சம்பவம் கூட. என்ன பண்றாங்க, அதே ஆளுநர் அரசுடைய பிரதிநிதி அத்தனை அரசு ஊழியர்களுடைய கண் முன்னால அடிக்க போறாங்க. தகாத வார்த்தையில பேசுறாரு. இங்க இருக்கக்கூடிய ஒன்றிய பிரதிநிதி இருக்கிறாரு, இல்லைன்னா உங்க சங்க அறுத்துருவேன்னு சொல்லி மிரட்டுறாப்புல. இதெல்லாம் சுட்டிக்காட்டி ஒரு அங்க காவல்துறையில ஒரு புகார் கொடுக்கிறோம். இப்ப இந்த புகாரை பெற்றுக்கிட்டு என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா, காவல்துறை ஆய்வாளர் கோமதி மேடம் என்ன சொல்றாங்கன்னா, விசாரணை பண்றேன்னு சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், அரசு அதிகாரிகளுக்கு சம்பளம் வாங்குறாங்களா இல்ல அரசியல்வாதிகளுக்கு சம்பளம் வாங்குறாங்களா தெரியல. ரொம்ப கேவலமா இருக்கு. ஒரு புகாரை பெற்றுக்கொண்டா ஏன் நீ ஆதிக்க சாதிக்கிட்ட சொல்ற, நீ சட்டம் நீங்க படிச்சிருக்கீங்க, கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது, அந்த சம்பளம் மக்களுடைய வரி பணத்துல போகுது. மக்களுடைய வரி பணத்துல போகக்கூடிய இடத்துல பொதுமக்களுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கணுமோ, அவர்களுக்கு என்ன மதிப்பு கொடுக்கணுமோ அதை கொடுக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு உண்டு. அதான் காவல்துறையில
காவல் சட்டத்துல சில விதிமுறைகளையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு பொது வெளியில ஒரு பொதுமக்கள் ஸ்டேஷனுக்கு வந்தாங்கன்னா எப்படி அணுகணும், எப்படி வந்து பேசணும் அப்படின்னு சில விதிமுறைகள் நடைமுறைப்படுத்திருக்காங்க. இப்ப சொன்னா கோவம் வரும், இவெல்லாம் சட்டம் பேசுறான், பட்டியல மக்கள் பிறந்தவங்க சட்டம் பேசுறான் அப்படின்னு சொல்லி கோவம் வந்து நம்ம மேல பல்வேறு விதமான அந்த மனரீதியான அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நம்ம மேல புகுத்திட வேண்டியது. இப்ப இங்க வர்ற கோபத்தை கொஞ்சம் அப்படியே ஆதிக்க சாதிட்டு காட்டணும். அதுதானே ஜனநாயக முறை. இங்க இருக்கக்கூடிய அருந்ததி மக்கள் மீதோ, தேவேந்திர குலத்து மக்கள் மீதோ, ஆதி திராவிட மக்கள் மீதோ காட்டக்கூடிய அதே வேகம், அதே காக்கி சட்ட திமிரு, அதே காக்கி சட்டினுடைய செயல்பாடு, இந்த சட்டத்தை பத்தி இந்த ஆளுங்கிட்ட தான் நிறைய பேசுறோம். சட்டம் அப்படி சொல்லுதுங்க, இப்படி சொல்லுதுங்க. அதே சாதி, அதே சட்டமைப்பு, அதே சட்டத்தை, சட்ட விதிகளை இங்க இருக்கக்கூடிய ஆளுகிற அரசு பிரதிநிதி யாராவது காட்டுங்க சொல்ல பார்க்கலாம். காக்கி சட்டை போய் இப்ப நமக்கு நிறைய விதிமுறைகளை விதிச்சு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிச்சுதான் அந்த பொதுக்கூட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இப்ப நாம என்ன கேட்கிறோம், இந்திய அரசியலமைப்பு ஜனநாயக முறையில நமக்கு ஒரு வழிவகுத்திருக்கு, சட்ட ரீதியாக வழிவகுத்திருக்கு. இப்ப இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு காவல்துறை போகல அப்படிங்கிறதுனால தமிழ் புலிகள் போராடுறோம். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம், சட்டத்துக்கு உட்பட்டு தான் போராடுறோம். இந்த சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடந்த சம்பவம் சொல்றோம். இதை விசாரிக்கிறதுக்கு பாவம் டைம் இல்லை, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்ப இதெல்லாம் நம்ம சுட்டி காட்டினா அப்படின்னா இவன் தான் வந்து பிரச்சனை கிளப்புறான், இவன் தான் வந்து தூண்டுறான். இது எவ்வளவு பெரிய கேவலமான நிலைப்பாடு. இதெல்லாம் எப்படி நம்ம பாக்குறது? இதெல்லாம் ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியது இருக்கு. ஆளுகிற அரசனுடைய பிரதிநிதிகளுடைய பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அவருடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது தமிழ் புலிகள் கட்சி தான் அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்க வேண்டியதா இருக்கு. இப்ப நீ வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு நீங்க அப்படியே ஆதிக்க மனநிலையோட போயிட்டு இருக்கிற, இதே வெள்ளை சட்டையை போட்டு இருக்க ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த பிரதிநிதிகளை அதே ஆளுகிற அரசோ, ஆளத்தொடிக்கிற அரசோ, எந்த கட்சிக்காரனும் மதிக்கிறான் அப்படிங்கிறத மதிக்க மாட்டான். இப்ப இந்த உளவியல் ரீதியான தாக்கத்தை வன்கொடுமையாக மாற்றப்படுது. இந்த வன்கொடுமை பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுங்க. கொஞ்சம் நீங்க உடனே எஃப்ஐஆர் போட சொல்ல, ஒரு வழக்கு பதிவு கொடுத்தோம் அப்படின்னா என்ன சட்டம் சொல்லுதோ அதை நடைமுறைப்படுத்துன்னு சொல்றோம். நீங்க நடைமுறைப்படுத்துறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீ புகாரை வாங்கிட்டு நீ சாதிகாரிட்ட பேசுறதுக்கு நீ கம்யூனிஸ்ட் காக்கி சட்டையை போடாம வேற ஏதாவது வேலை பண்ணிட்டு போயிடலாம். இது அப்படிதான் போயிட்டு இருக்கு. இதை கேட்ட கேச போடுறேன், அதை போடுறேன்னு சொல்லிட்டு என்னென்னமா வந்து பேசி மிரட்டிக்கிட்டு, இதெல்லாம் உச்சகட்டமான ஒரு வன்கொடுமையுடைய உச்சம். இது பாதிக்கப்பட்டவன் புகார் கொடுக்க வந்தா அந்த புகாரை வாங்கி முறையான பரிசீலனை பண்ணி அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய இடத்துக்கு நீங்க போங்கன்னு நம்ம சொல்றோம். இப்படி நீங்க போங்கன்னு சொல்றதே வந்து வன்முறையை தோன்ற மாதிரியான ஒரு பிரச்சனையா காவல்துறை பாக்குது. இந்த அணுகுமுறையும் இந்த பார்வையும் தயவு செஞ்சு மாத்திக்கணும் அப்படிங்கறத நாங்க சுட்டி காட்டிதான் இருக்கிறோம். இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகளை, பல்வேறு விதமான அணுகுமுறைகளை நாங்கள் தொடர்ந்து சுட்டி காட்டுவது மட்டும் இல்லாம நாமக்கல் நகரத்துல பல்வேறு பகுதிகளில் இன்னமும் வன்கொடுமை சார்ந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரதிநிதி இது ரொம்ப வெளிப்படையா சொல்ல வேண்டுமானா அவருக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுது. அந்த பாதிப்பு ஏற்படக்கூடிய விஷயத்தை சுட்டி காட்டுறோம். இது ஒரு முறை. இப்ப இதெல்லாம் வந்து வன்கொடுமை சார்ந்த பிரச்சனைகளை நீங்க முறையா நீங்க வழக்கு பதிவு பண்ணி நடவடிக்கை எடுத்திருந்தாலே மிகப்பெரிய அளவிற்கு குற்றங்கள் குறைக்கப்பட்டிருக்கும். ஆனாலும் இங்க இருக்கக்கூடிய இந்த கட்டமைப்பானது வன்மையாக கண்டிக்க வேண்டிய விஷயத்துக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை. மோகனூர் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட லத்துவாடி, இந்த லத்துவாடியில ஒரு போஸ்ட் வைக்கிறோம். இந்த போஸ்ட் வச்சதுல தலைவர் போட்டோ, அம்பேத்கர் போட்டோ இருக்கு. அம்பேத்கர் போட்டோவும் தலைவருடைய போட்டோவும் இருந்தது போலீஸ்காரனுடைய சாதியவாதிகளுக்கு ஏத்துக்க மனசே இல்லை. அவங்களுக்கு என்ன சொல்றாங்க, ஏங்க நீங்க பிளக்ஸ் வச்சிருக்கீங்க, இந்த பிளக்ஸ் வந்து ரெண்டு சமுதாயத்துக்குள்ள ஒரு பிரச்சனையை கிளப்புற மாதிரி இருக்கு, ஏதோ ஒரு வீரியத்தை, அதாவது ரெண்டு சமுதாயத்துக்குள்ள சண்டையை கிரியேட் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இதை விட கேவலதா இருக்கா? வெக்கமா இல்ல சொல்றதுக்கு? ரொம்ப தலைகுனிய வேண்டாமா? ஒரு காவல் பொறுப்பாளர் என்னத்தை கண்டுபிடிச்சிட்டாருன்னு தெரியல. இங்க இருக்கக்கூடிய ஆதிக்க சாதி மனநிலை கொண்டவர்களாம் கட் அவுட் வைக்கிறாங்க, என்னென்னமோ எழுதுறாங்க, என்னென்னமோ வைக்கிறாங்க. அதை கேட்கறதுக்கு துப்பு இல்லை.
ஆனா என்ன ஆகுதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, இங்க எவன்லாம் வந்து சக்கிலினா இருக்கானோ அவனை போய் டார்கெட் பண்றது. ஏன்னா அவன் தான் அடிச்சாலும் கேட்கறதுக்கோ நாதி கிடையாது. அவன் அடிச்சாலும் கேட்கறது நாதி கிடையாது. அவனை உதைச்சாலோ இல்ல ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போய் உட்கார வச்சு மிதின்னு மிதிச்சு அவனை சாவடிச்சாலும் போராட மாட்டான், கேட்க மாட்டான்ட்டு. தமிழ் புலிகள் ஒரு இயக்கம் வந்த பிறகு இந்த சாதிய கட்டமைப்போடு இருக்கக்கூடிய இந்த மனநிலை உடைக்க வேண்டிய செயல்பாட்டினை தொடர்ந்து நம்ம நிரூபிச்சு வர்றோம், பண்ணிட்டு இருக்கிறோம். இப்படி பல்வேறு விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போலாம். புதுச்சேத்திரத்துடைய காவல்துறை, நாமக்கல் மாவட்டத்துடைய காவல்துறை, நாமக்கல் காவல்துறை, மோகனூர்ல நடக்கக்கூடிய சம்பவம், இந்த பிளக்ஸுக்காக ஓலப்பாளையத்துல வீரனுங்கிறவர் ஒருத்தர் பாதிக்கப்படுறாரு. அவரு தன்னால போயிட்டு இருக்கிறவரை மிதிச்சு காலில் உதைச்சு கத்தி எடுத்து சங்க எடுத்துருன்னு சொல்றாப்ல. இப்படி ஒரு பாதிக்கப்படுறாரு. ஜிஹெச் அட்மிட் ஆகுறாங்க. ஜிஹெச் அட்மிட் ஆன பிறகு என்ன பண்றாங்க, அந்த பிரச்சனையை அடுத்த நகர் கொண்டு போறாங்க, ஸ்டேஷன்ல ஃபைல் பண்றாங்க. இதை வந்து விசாரணைக்கு உட்படுத்தி அதை வழக்கு பதிவு பண்ணும். இப்ப இந்த வழக்கு பதிவு பண்றதுல என்ன பிரச்சனையே தெரியல. சக்கிலியர்களோ அல்லது பறையர்களோ தேவேந்திரர்களோ அதாவது பாதிக்கப்பட்டனா உடனே எஃப்ஐஆர், அரை மணி நேரம், அதிகபட்சம் அரை மணி நேரம், உச்சகட்ட 1 மணி நேரத்துல அவனை கைது பண்றாங்க. இல்ல அப்படின்னா அவன் வீட்டுல எவனா ஒருத்தன் தூக்கிட்டு வந்து உட்கார வச்சுட்டு நீ வரையே உங்க அம்மாவை உங்க அப்பா பேச உட்காந்து வைக்கிறேன். அதே வந்து மனநிலையை கொண்டு போய் சாதிக்காரங்கிட்ட போய் காட்டலாம், ஆதிக்க சாதிகார்ட்ட காட்டலாம். அதெல்லாம் காட்டுறதே கிடையாது. எவன் ஏமாந்திருக்கான், எவனை கேச போடலாம், எவனை உள்ள தள்ளலாம், ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்துறது, மிரட்டுறது, இந்த நிலைப்பாடுலாம் போயிட்டு இருக்கு.